வருகின்ற தீபாவளியை முன்னிட்டு 16 லட்சம் மதிப்பிலான பொருட்களை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கினர். மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 16 லட்சம் மதிப்பிலான பொருட்களை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் TR சண்முகசுந்தரம் அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாநில இளைஞரணி செயலாளர் ராஜீவ்காந்தி மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களின் முன்னிலையில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள் தொகுப்பு மற்றும் தீபாவளி பரிசு தொகை வழங்கப்பட்டது. தொடர்ந்து காரமடை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரமடை நகராட்சி, சிறுமுகை பேரூராட்சி என 17 ஊராட்சியை சார்ந்த 900க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி, சேலை போன்ற பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் நமது தலைமை செயற்குழு உறுப்பினர் TR சண்முகசுந்தரம் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களை கௌரவித்தார். இதில் மேட்டுப்பாளையம் செயலாளர் முகமது யூனிஸ், தெற்கு நகர செயலாளர் வழக்கறிஞர் முனுசாமி, தலைமை செயற்குழு உறுப்பினர் அஸ்ரப் அலி, காரமடை நகர செயலாளர் உஷா வெங்கடேஷ், சுற்றுச்சூழல் அணி தலைவர் மனோகரன், மாணவர் அணி மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் பிரவீன்குமார், விளையாட்டணி தலைவர் தியாகராஜன், மகளிர் அணி சுமதி, சாந்தாமணி, ஜெனிஃபர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூய்மை பணியாளர்கள் இங்கே வந்திருக்கிறவர்களா உள்ளபடியே என் மேல பாசப்படுறவங்க பணம் சுத்தப்படுத்தி அமைப்படுத்தி பெருக்கி கூட்டி அதனால எங்களெல்லாம் வழங்கி தொடர்ந்து சுழன்று பணியாற்றுவதற்காக ஆலோசனை வழங்கி எங்களை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள பொதுக்குழு உறுப்பினர் இங்கே பாருங்கண்ணா. இங்க பாருங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. பெரிய அவரே கொடுத்துட்டு விட்டுருங்க. தமிழ்நாட்டை எப்போதும் சமூக நீதி மண்ணாக வைத்திருக்கக்கூடிய வழிகாட்டுகளோடு இந்த நிகழ்ச்சியை நடத்த